அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி திசை 19 வருட சனி திசை என்ன செய்யும், வரமா சாபமா, எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு சனி திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வராதுங்க. ஒரு சில ராசிக்கும் ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டுமே தான் சனி திசை வரும். அதில் மிதுன ராசிக்காரங்க சனி திசையை சந்திச்சே ஆகணும். சனி வந்து பாவி, முழு பாவி. சரிங்களா? 9 கிரகங்களில் நவகிரகங்களில் முழுமையான பாவ கிரகம் சனி தான். ஆனால் ஒரு சில பேருக்கு சனி நல்லதும் பண்ணும். அது எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு பண்ணும். ஏன்னா ராசி வந்து மிதுன ராசி. உங்கள் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி யோகாதிபதி தான். 8ஆம் அதிபதியாக வருவார், உங்களுக்கு பாக்கிய அதிபதியாக வருவார். 2 in 1 உங்களுக்கு வேலை செய்வார். ஆனால் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சனி கூடுதல் குறைவாக உங்களுக்கு பலனை வாங்கி கொடுப்பார் உங்களுக்கு. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்காரங்க பிறந்திருப்பீங்க. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 8ஆம் அதிபதியாக வருவார், அஷ்டமஸ்தானாதிபதியாக வருவார், உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார். பாதி நல்லது பண்ணுவார், பாதி கெட்டது பண்ணுற கிரகமாக வருவார், இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? ஒரு சில பேர் மிதுன ராசி மிதுன லக்னமாகவே இருப்பீங்க, உங்களுக்கு சனி திசை வரும். நட்சத்திரத்தை பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை உங்களுக்கு 4வது சனி திசை வரும். பிறக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு, 2வது உங்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நடந்து, உங்களுக்கு 16 வருஷம் உங்களுக்கு குரு திசை முடிஞ்சு, அதுக்கப்புறம் 4வது உங்களுக்கு சனி திசை வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது ராகு திசை, 2வது உங்களுக்கு 16 வருஷம் குரு திசை, 3வது உங்களுக்கு சனி திசை வந்துடும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை, 2வது உங்களுக்கு சனி திசை வந்துடும். சரிங்களா? வயதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் அந்த கரெக்டான வயசில் சனி திசை வராது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேருக்கு 15 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேருக்கு 30-40 வயசுக்கு மேலே வரலாம். அது நட்சத்திரம் பாதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சனி நல்லது கெட்டதை உங்களுக்கு பலனை வாங்கி கொடுப்பார். சரிங்களா? அது என்ன லக்னம், நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருக்கீங்க, உங்களுக்கு சனி திசை வருது. சனி வந்து 8ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அந்த 8ஆம் இடத்து பலன் தான் அதிகப்படியாக உங்களுக்கு இந்த சனி திசையில் கொடுக்கும். பாக்கிய அதிபதி பலனை விட 8ஆம் அதிபதி பலன் தான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், கெடுபலன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சனி திசையில் நடக்கும். சொந்த தொழில் பண்ண முடியாமல் இருக்கிறது, வேலையில் அசிங்கமானப்படுறது, அடிக்கடி விபத்து சந்திக்கிறது, பெரிய கடன் தொல்லையில் பெரிய கடனில் போய் மாட்டுறது, இதெல்லாமே இந்த சனி திசையில் நடக்கும். நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா. சரிங்களா? இது 9ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா, சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா அவர் 8ஆம் இடத்து பலனை குறைச்சி தான் பண்ணுவார். 9ஆம் இடத்து பலன் தான் உங்களுக்கு அதிகப்படியாக பண்ணுவார். சரிங்களா? எந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி யோகத்தை செய்வார்னா, ரிஷப லக்னத்துக்கு சனி யோகத்தை செய்வாருங்க. ரிஷப லக்னத்துக்கு சனி பரிபூர்ண ராஜயோக அதிபதி. உங்கள் ராசிக்கு வந்து நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், இல்லை நீங்கள் மிதுன ராசி ரிஷப லக்னம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி வந்து 9ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். தர்ம கர்மாதிபதியாக சனி வருவார். அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல, இப்போ 9ஆம் இடத்துல இருக்குது, இல்லை 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு உங்களுக்கு குருவோட பார்வை, குருவோட சேர்க்கை, இல்லை சுக்கிரனோட இணைவு நெருக்கமாக இருந்து, இல்லை சுக்கிரனோட பார்வை இருந்ததுன்னா அந்த சனி திசையில் 19 வருஷம் சனி திசையில் உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறிடுங்க. தலைகீழ மாற்றும் சனி. சரிங்களா? நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுக்கறது, சொந்த தொழிலில் ஒரு மேன்மையான விஷயங்கள் ஏற்படும், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க, மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறுறது, பணக்காரனாக மாறுறது, எல்லாமே இது சனி திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் அப்படியே கொடி கட்டி பறப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க. சனி நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 9-10ஆம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி 8ஆம் இடத்துல இல்லாமல் இருந்து மற்ற இடத்துல இருந்தால் கூட நல்லது பண்ணும் உங்களுக்கு. சிம்ம லக்னக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் சனி பெருசாக யோகத்தை செய்கிறது இல்லைங்க. சிம்ம லக்னக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் சனி திசை வந்துச்சுன்னா ஒரு உழுக்காமல் போகவே போகாது, உங்களை ஒரு பாடாப்படுத்தாமல் போகவே போகாது. சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். கடக லக்னக்காரங்களுக்கு சனி 8ஆம் அதிபதியாக வந்துடுவார்.
அப்போ அவங்களுக்கு தான் மேக்சிமம் பிரச்சனை வருதா. சனி திசை நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் மிதுன ராசியா, நீங்கள் சிம்ம லக்னமாக கடக லக்னமாக இருப்பீங்க, சனி திசை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கும், இல்லை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார் உங்களுக்கு. அவர் 6ஆம் இடத்து சம்மந்தப்பட்டு பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் 19 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லை, நோய் தொந்தரவு, சரியான வேலை கிடைக்காம வறுமையில் வாட்டுறது, பரதேசவாசம் போகிறது, ஊரை விட்டு மறைஞ்சு போகிறது, தலைமறைவாக வாழ்க்கை, கடன் தொல்லையால் தலைமறைவாக போகிறது எல்லாமே இந்த சனி திசையில் நடந்துடும். கடகலக்னக்காரங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அவர் 8ஆம் அதிபதி வந்துடுவார். அசிங்க அவமானம், சொந்த தொழிலில் விரயம், நஷ்டம், நம்பிக்கை துரோகங்கள், வீண் பழி எல்லாமே இந்த கடகலக்னக்காரங்களுக்கு சனி திசையில் கொடுக்கும். மிதுன லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாரு. கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 6ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா? பாக்கிய அதிபதியாகவும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். அதாவது சுபகிரகம் சம்மந்தப்பட்டணும். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது, சனி ராகு உங்களுக்கு சேர்க்கை இருக்கக்கூடாது, சனி சூரியன் சேர்க்கை இருக்கவே கூடாது. சனி சூரியன் சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியை சூரியனை பார்த்தாலோ இல்லை சூரியனை சனி பார்த்துட்டாலோ அந்த சனி திசை அவுட்டுன்னு அர்த்தம். சனி திசை சுத்தமாக வேலை செய்யாது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க. சனி வந்து கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். சனி கொடுக்கக்கூடிய பலன், நல்ல பலனை சூரியன் வந்து தடுத்துருவார். அந்த பலனை உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. உங்களால் சூரியனால் வாங்கி கொடுக்க முடியாது, நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்க முடியாது. இது சனி சூரியனோட சேர்க்கை பார்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலாம் லக்னக்காரங்களுக்கு அருமையாக இருக்குங்க. சனி திசை வந்துச்சுன்னா துலாம் லக்னக்காரங்களுக்கு சனி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அவர் பாவிகளோட சேரக்கூடாது. துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து சனி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வருவார். அவர் 4ஆம் இடத்துல இருந்தால் கூட சுக்கிரனோட சேர்க்கையில் இருக்கணும், சுக்கிரனோட தொடர்பு, இல்லை குருவோட பார்வை 5, 7, 9ஆம் பார்வை எங்கேயாருந்து குரு பார்த்துட்டாருன்னா அந்த சனி திசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும் உங்களுக்கு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சனி திசை ஒரு பேலன்சிங், ஒரு சுமாரான ஒரு திசையாக இருக்கும். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் சனி சமமான ஒரு திசையாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு யோகத்தை செய்யலினாலும் ஒரு மீடியமான ஒரு பலனை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துரும். மகர லக்னக்காரங்களுக்கு சனி திசை வர்றது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. லக்னாதிபதி திசையாக இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சனி திசையில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். கும்ப லக்னக்காரங்களுக்கும் சனி திசை வர்றது நல்லதாங்க. ஒரு விரையாதிபதியாக இருந்தால் கூட லக்னாதிபதியை செயல்படுவார். சனி 7ஆம் இடத்துல ஒரு சில பேருக்கு பாருங்க, கும்ப லக்னத்துக்கு சனி 7ல் இருப்பார், குருவோட பார்வையில் இருப்பார். அந்த சனி திசை வந்தோடனே ஆளே மாறிடுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. நிறைய நண்பர்கள் வர்றது, ஒரு மக்கள் தொடர்பு ஏற்படுறது, ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, பிஸ்னஸ் பெருசுப்படுத்துறது, வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், இது எல்லாமே இந்த சனி திசையில் கொடுத்துரும். 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா அப்பப்போ வெளிநாட்டு போயிட்டு வர்றது, நல்ல ஒரு நண்பர்கள் கிடைக்கிறது. ஏன்னா குருவோட தொடர்போ சுக்கிரனோட தொடர்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி மேலே கண்டிப்பாக விழுகணும். அப்படி இருந்தால் தான் சனி நல்லது பண்ணுவார். இப்போ 7ஆம் இடத்துல தனிச்சிருந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்பலம் அடைவார். சரிங்களா? ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் சனி மேலும் நல்ல பலன் கொடுத்துருவார். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாயோட தொடர்பு சூரியன் பார்த்துருச்சுன்னா அந்த சனி திசை வேலை செய்யாது. அந்த சனி திசை வாழ்க்கையை போராட்டத்தை கொடுத்துரும். சரிங்களா? இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா, சனி கெடுதல் செய்ய போகிறாரா, இது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். நீங்கள் மிருகசீரிஷமா, திருவாதிரையா, புனர்பூசமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சனி திசை நடக்கும். எல்லாத்துக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சனி ஒரே மாதிரி பலனை கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை அந்த மாதிரி தான் அந்த சனி வேலை செய்வார். சரிங்களா? என்ன லக்னம் பாருங்கள், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. மேக்ஸிமம் நீங்கள் கடக லக்னமாக இருந்தீங்கன்னா, சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு கெடுபலன் கொடுத்துட்ருக்காரு. 19 வருஷம் கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்குள்ள சனி திசை நடந்துகிட்ருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கும். கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கடன் தொல்லை, அசிங்கமானம், தலைமறை வாழ்க்கை, இந்த தற்கொலை எண்ணங்கள் வர்றது எல்லாமே இந்த கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் கொடுக்கும். மற்ற லக்னக்காரங்க கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த 2 லக்னக்காரங்களுக்கு தான் கடுமையான பிரச்சனைகள், கடுமையான துன்பங்களை கொடுக்குறத கண் கூட பார்க்க முடியுது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், சனி எங்கே இருக்காரு, யாரோட சேர்ந்திருக்காரு, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, அவர் நல்லவரோட சேர்ந்திருக்காரா இல்லை கெட்டவரோட சேர்ந்திருக்காரான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.